நாளைக்கு வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கேக் கட்டிங் இதெல்லாம். ஆனால் கேக் வரும் பாரு எப்படி லக்ஸரியான ஒரு லுக்கில் வரும் கேக். நாளைக்கு வந்து சகோதரங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வடிவில் வந்து நிற்பாங்க. கண்டு மதிக்க மாட்டேங்க வீடியோவில். நாளைக்கு யோசிப்பீல்ண்டு யாருக்குடாப்பா கல்யாணம் இஞ்சா அண்ணாவுக்கோ இல்லை இவனுங்களுக்கோ அப்படின்ற அளவுக்கு வந்து கவிதாச்சும் வந்து தூள் ஒழிப்பு கொண்டிருக்காங்க. சொல்லுங்க பேசி எல்லாம் பண்ணி இவங்க வீடியோ பார்க்க சும்மா நினைச்சுக்கொள்ளலாம். வந்து வேலையில் வந்து பகல் டைம்ல வஞ்சிருப்பாங்கண்டு. ஆனா விஷயம் அது இல்லை. இது வேலையை செய்ய தொடங்குறதுக்கு நேரம் 11:30 இரவு. அப்ப என்னடாப்பா நாளைய கல்யாணம். நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம். வீட்டை பாருங்க எப்படி இருக்காண்டு. இன்னும் வந்து முழுமையான வடிவ காட்டல நாங்கள். கருப்படுங்க பாத்தீங்களோ உடுப்படுக்க கூட வந்து எங்களுடைய ஆக்களுக்கு வந்து நேரம் கிடைக்கல. அப்ப என்ன வரவே தான் கல்யாணத்துக்கு பிறகு வராமல ஒரு கடப்பாக்க மாற மாட்டாங்க. அண்ணன் வாங்க ஆக்கள் காட்டுவோம் தீவிரங்கி. நீங்களா இப்ப வர வேண்டிய ஆக்கள் இன்றைக்கு வார இல்லைன்னு முகத்தை காட்டுந்தா பார்த்து விளையாட்டு. நாளைக்கு ஆட்டத்தை மட்டும் பார் உனக்கு தெரியும் நோவல எங்கட ஆட்டம் அப்படி. நாளைக்கு புதுசா ஆடுவோம். நான் தலைவலான்னு ஆடும் சொல்லும் சர்வே கழிச்சிங்களோ அது உங்களோட கைக்கு அடிக்காங்க தெரிய அடிச்சாலும் வேஸ்ட். அப்ப என்ன ரெடி ஆயிட்டு கல்யாணம் நாளைக்கு நீங்க எல்லாம் இப்படி சொன்ன நாங்க என்ன செல்லாம் இதை என்னத்துக்கு கொண்டு வராங்க நினைக்கிறா. இது கொத்து இது ரைஸ் ரைஸ். அப்ப 2 மாடல்ல வந்து செய்ய போறோம். விரும்பியார்கள் விரும்பியதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏ ஜம்பர் அடி என்ன அட ஜெயிலுக்குள்ளே ஜம்பு சாரம் கிடக்குறது கிடக்கு சாமான் 2 செட் ரை கிடக்கு. கவிதாசி கூட இருக்க அனைவருக்கும் வணக்கம். நாய்க்கினி நான் சொல்லக்கிறேன். ஓகே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வேற எங்கே விலங்கட வீட்டுடைய படலையில் நிற்கிறோம். ஏனென்றா வீட்டுக்குள்ளே நிற்க முடியாத வேலைகள் இப்போவும் நடந்து கொண்டே இருக்குது. விடாத மலை மாதிரி வேலைகளும் தொடர்ந்து கொண்டே நடந்து கொண்டிருக்கு வீட்டில். இன்னும் இப்படித்தான் செஞ்சாலும் ஆடிப்பாடி ஒன்றும் முடிகிற கட்டம் இல்லை. ஏனென்றால் ஒரு வேலையை வந்து முடிச்சுட்டுக்குள்ள இன்னொரு புதுசாக ஒரு பிளான் வருது. இப்போ உதாரணத்துக்கு வா காட்டுறோம். இந்த மதுளை காட்டு. இப்போ இந்த மதுளா பஞ்சவா விளக்கத்தை கொடு. ஓ அது அந்த இதானே காட்டுறவங்களே இந்த அந்த பூ இல்லையா கட்டோட காட்டும். நூலை வாங்கி எடுத்தா ஒட்டி போட்டு கொஞ்சம் கூப்பம் கரைச்சிருந்தாள் பசி. இந்த மாவு கோதுமை மாவு அப்படின்னா வாங்கணும் சதுவங்க நிற்கிறான். ஓ நூலை ஒரு கட்டை நூலையும் வாங்கி எடுத்து ஒரு பெரிய நூலையும் வாங்கி எடுத்து அந்த பேப்பர் வாங்கி கொடுத்தா ஒட்டி குட்டி அவனை முடிச்சிடுவானு. சரி நிற்கக்குள்ள அவங்கள காய்ச்சி பாருங்கோ. அப்படிங்கிற கதையை தொடரும் வாப்பா. இந்த வேலையை பார்த்து சொல். திடீரென்று பார்க்க வடிவா இருக்குல்லோ. இதுதான் காரணம். வடிவு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும். விளக்குதா? அதாவது மதில் வந்து ஸ்டார்ட்ல நோமலா தான் விட்டுருந்த தூணோட. அப்ப உள்ள ஏதோ அவங்க பூக்கண்டு நாட்டு அண்ணாக்கள் அவங்க ஒரு முடலை போட்டு பதிச்சவங்க தானே. இப்ப பதிச்சுட்டு போக்குள்ள அவங்க வந்து சிவர் மாவுல அடிச்சவங்க. வேற ஒரு அந்த சின்ன சின்ன கல்பீஸ் வந்து மாவுல அடிச்சவங்க. அப்ப அடிச்சுட்டு போக்குள்ள அண்ணா வந்து மட்ட தூணலுக்கு ஃபுல்லா அடிப்போம். அப்ப ஆள் ஒரு முடலை போட்டார். முடலை போட்டுட்டு வளர்ச்சி வெட்டி போட்டு நடுவில் இப்படி கோல்டு கலர்ல லைன் ஒன்று புதுசா இருக்கும். ஆனா உண்மையிலே நான் காணல இப்படி அடி நல்லா இருக்குது. அப்படி நல்லா இருக்கு. உள்ளுக்கு இருந்து நடந்த சம்பவத்தை விளங்குவேன். என்ன சம்பவம்? உள்ள சம்பவம் என்றால் இப்போ வந்து இந்த மதில் தூணால் இந்த அளவுலாம் கிடந்த அப்படி இருந்த தூணை பிறகு இரவில தூண்கள்ல வேண்டி கொண்டு வந்து செங்கல் 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 அது ஒன்றுமில்ல. அந்த இரவையில் இப்படியான குணங்கள் வார நல்லா இருக்கு. செங்கல்ல மணியை வந்து 2 சைட்டுக்கு மொட்டி இதெல்லாம் நடுவில் பள்ளமா கிடந்து. அதாவது இவங்க வீடியோ பாருங்க சும்மா நினைச்சுக்கொள்ளலாம். வந்து வேலையில வந்து பகல் டைம்ல வஞ்சிருப்பாங்க. ஆனா விஷயம் அது இல்ல. இது வேலையை செய்ய தொடங்குறதுக்கு நேரம் 11:30 இரவு. அந்த டைமுக்கு தான் என்ன பண்ணோம். கல்ல ஏற்கனவே எளிய வாங்கியாச்சு செங்கல்ல. இல்லாட்டி அவனை குட்டி விடுவானுங்களே வாங்கி வச்சு போட்டு
இந்த பூக்கொண்டு பதைக்கிறான்னு சொன்னா வந்து ஒரு ஆள் இருக்கு கூப்பிடுன்னு சொல்லி அப்ப கடைசியிலே வந்து அந்த அண்ணா வந்து கூப்பிட்டு ஆக்கள் வரல வரேன்னு சொல்லிட்டு ஆக்கள் பிறகு ஃபோன் ஆன்சர் பண்றாங்க குளடிய அப்ப பிறகு என்ன பண்ண முடியும்னா சின்னவண்ணா உடனே இறக்குனேன் கண்டிப்பா ஆள் இறக்கித்தான் ஒரு வாளிக்குள்ள கொழுப்பு கரைச்சி எடுத்து ஆள்ற பாட்டு கல்ல கொடுக்க ரெண்டு பக்கம் வடிவா ஒட்டி ஒட்டி முதல்ல பெருப்பிச்சு விட்டது அப்ப நம்ம மயூரனா இந்த வேலை செஞ்சு வரேன் அந்த இருக்கிறார் ஆளை பாருங்க தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார் கடைசி 3 நாட்களாக என்ன ஆள் தான் வந்து கீழே அந்த நெத்தி மூட்டு மாபிள் அப்புறம் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ரூம்ல இருக்கிற வாசல் அந்த அது என்ன சொல்ற நெத்தி மூட்டு நெத்தி மூட்டு வராது ஓகே ஏதோ உண்டு அப்ப ஆள் என்ன பண்ணிக்கு போன்ல நிறைய டிசைனை தட்டி பார்த்துருக்கு பார்த்த இடத்துல ஆளுக்கு ஒரு பிடிச்சி கொண்டு அடிச்சு விட்டுக்க ஆள் அடிச்சு விட்டு அதுவுமே ஒரு நல்லா இருக்குது அப்ப என்னடாப்பா நாளைய கல்யாணம் நல்ல சந்தோஷம் என்ன வேலைகள் தான் முடியுது இல்ல அதான் பெரிய ஒரு கவலையா இருக்குது ஃபுல்லா நைட் தான் அப்ப எப்படி இருக்கு நாளே கல்யாணம் இன்றைக்கு நைட் கிடந்து நித்திர முடிச்சு போட்டு நாளைக்கு அந்த இடத்துல நிக்க வேண்டியாக்கலாம் நாங்கள் அப்படி இருக்கு முகத்தை பார்த்தாலே விளங்கும் சரியான நித்திரை இல்ல சரியான ஒரு நிம்மதியான ஒரு ரோக்கம் இல்லை ஏன் இந்த கல்யாணம் நடத்தி நல்லபடியா முடிச்சா அதை வீட்டு பிரச்சனை வீட்டை பிடிச்சாதான் 2 கையும் வெட்டி கத்துணும் போல இருக்கும் அப்படி அந்த அளவுக்கு வெட்டி ஏன்னு நாங்களுமே எவ்வளவு சீக்கிரம் முடிக்குமோ அவ்வளவு சீக்கிரமா வீட்டை முடிப்போம் ஆனா எங்க டார்கெட் இருந்தது கல்யாணம் அண்ணோட கல்யாணத்துக்குள்ள வீட்டை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி கையில் எடுக்கணுமெண்டு ஆனா கை மீறி தொண்ணும் செஞ்சு விளையில அது ஏனென்றால் டேட்டுகளும் எடுத்தாச்சு அதுக்குள்ள இப்போ அந்த பெரிய தூண்களுக்கும் மாவுள் பெரிய தூண்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாவுள் தான் அதாவது நைட்ல நாங்கள் மந்தியில் ஒரு கடையில பார்த்தோம் ஹார்ட்வேர்ல இதுல வந்து இந்த வெள்ளை வாரத்துல ஒரேஞ்ச் கலர் வரும் அப்ப அது நல்லா அடுப்பம் இல்லை அப்ப உடனே என்ன வந்து நம்மளோட ஆளுக்கு அடி சொல்லி இப்படி ஒரு 12 பட்டி மாவல் வேணும் அண்ணன் கொஞ்சம் அவசரம் ஒரு சீக்கிரம் கொஞ்சம் வேகமா வேணும் அப்ப ஆளுமே நம்ம ஆள் தான் நம்பிக்கையான ஆள் தானே அது சொன்னா செய்யும் பாலன மணிக்கு உடனே ஆட்டோல ஏத்தி போட்டு அள்ளி போட்டு 12 பட்டி ஆள் சொல்லி ஒரு மணி நேரம் வீட்டை பாருங்க எப்படி இருக்காண்டு இன்னும் வந்து முழுமையான வடிவ காட்டல நாங்கள் ஏண்டா அதை ஒளிச்சு வச்சிருக்கோம் ஏண்டா வீட்டை சுத்தி ஃபுல்லாவே தெரியாதா கல்யாண வீடாண்டா ஏதாவது ஒரு கலகலப்பு மினுமினுப்பு இருக்கணும் இல்லாட்டி வேலை இல்லையே அப்ப நாங்கள் என்ன பண்ணோம் அப்ப அண்ணா வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து செஞ்சு ஒரு கட்டத்துக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் இருக்கிற அளவுக்கு வந்தாச்சு இன்னும் இருந்தாலும் சில வேலைகள் வந்து இன்னும் முடியல அப்ப என்ன பண்ணாங்கண்ணா நேற்று வந்து லைட் சொன்னவர் அண்ணா வீட்டை சோடிக்கிறதுக்கு சித்தப்பை அடிக்கிறப்ப இது போட்டுட்டுக்கு ஏதோ ஷூ எடுக்கணும்னா கதை பரவாயில்ல ஹலோ பாத்தீங்களா ஷர்ட் கருப்பு கலர் கருப்பு வருமாப்பா என்னடா கருப்பு வருமா கருப்பு கலர் தான் நல்லா இருக்கு சித்தப்பா கருப்பு சேர்த்த நாங்களும் எடுத்துருக்கோம் ஓ கருப்பு எடுங்கோ இல்லை நீங்க வெள்ளை எடுங்கோ இப்ப எந்த கடையில் நிக்கிறீர்கள் பருத்துறையோ அப்ப என்ன வெள்ளை கலர் எடுங்க நீங்க வெள்ளைய ரைட் கருப்பு எடுங்கோ சரியா பாத்தீங்களோ உடுப்பு எடுக்க கூட வந்து எங்களுடைய ஆக்களுக்கு வந்து நேரம் கிடைக்கல இப்போ போயிருக்காங்க 7 அதாவது டைமில் தான் ஆக்கள் உடுப்படுக்க வேலைக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுற எல்லாரும் வேலை தான் ஆள் சித்தப்பா அவர் கேட்டு அடிச்சு கொண்டு இருக்கார் அதில் போகிறதுக்கு அந்த வேலையை முடிவுக்கிட்டா வருது இல்லை நம்பிக்கொண்டிருக்க ஆள் வந்து விடியத்துக்குள்ளே கேட்டு கொழுவும் பண்ணு முடிச்சா சந்தோஷம் முடியாடி அப்படியே ஓரம் ஒதுக்கி போட்டுங்கிற ஆளுகளை பார்க்க வேண்டியது தான் ஏன்னா அதுக்குமே ஏதோ சாமான்களும் கொஞ்சம் தட்டுப்பாடு யாழ்ப்பாணத்தில் அப்போ ஆள் விடியம் போயிட்டு வந்தது விடியம் போயிட்டு சாமான் எடுத்து வந்தது அன்றைக்கு விலை சாமான் எடுத்து வந்த பிறகு அப்போ இன்றைக்குமே ஏதோ எடுக்கணும்னு சொல்லி இப்போ ஆள் போகல நேரம் கிடைக்கல அப்போ அதால் வீட்டுக்கு கேட்டும் அந்த வேலையும் பெண்டிங்கில் இருக்குது செல்ல கல்யாணனுக்கு ஏதோ நெஞ்சுக்குள்ளே எரிப்பாக இருக்கான் கடைசி 2 நாளாக உண்மையாக தங்க வாரடா ஆள் வந்து இது வாங்க போயிருக்கு இப்போ லெமன் வாங்க போயிருக்கிறேன் ஆளுக்கு அந்த லெமன் ஜூஸ் ஒன்று அடித்தாதான் அந்த இரவையில் வந்து ஆளுக்கு தாக்கு பிடிக்கும் ஆளை வர விட்டு கேட்போம் என்ன கட்டத்தில் நிற்க வேண்டு செல்ல கல்யாணம் என்ன பிரச்சனை தேசிக்கா எடுக்கல செல்ல கண்டுபிடி விலை இல்லை 2500 கிலோ
அது 2500 பரவாயில்ல ஒரு ரேசிக்கு அவர் லெமன் ஜூஸ் அடிப்போம்பா ஜூஸ் கட்டு போட்டு வாங்க இல்லையா கடையில் தேசிக்காயோ ஓ இங்கே அவர்கிட்ட எப்படி தேசிக்காய் வாழைப்பழம் விட வாங்கி தரம்பா அது தெரியும் இல்லாட்டி ஜூஸ் தான் அடிக்கணும்பா பார்த்து போ அவசரப்படாத ஆளுகளும் அண்ணே தேசிக்காய் எடுக்கலாமோ ஒன்று பாத்தியா இதெல்லாம் போட்டு வைக்கல நீ தேசிக்காய் எல்லாம் விற்கிறாண்டா இருக்கு பின்னுக்கு மரம் நிற்கிதோ பின்னுக்கு மரம் இல்லையா அட்டையிலாம் சகல ஜாமான் இருக்கு பார்த்து ஒழிச்சு வச்சுருக்கேன் தேசிக்காய் தேசிக்காய் விலையே இல்லோ கிழக்கு மாறுங்கோ பாருங்க பாருங்க செல்லக்கல்யாண நம்பிக்கையை வச்சு வந்தது கொடுத்துட்டே இல்லை ஆளுக்கு வந்து இப்போ கடைசி 2 நாள் வந்து நெஞ்சுக்குள்ளே சாடை ஒரு இடி செல்லம் தேசிக்காய் அடியனே தேசிக்காய் ஜூஸ் வாங்கி தரம்பா 2 கொண்டானே செல்லம் இது அடிச்சு புளிச்சு குடிக்க போறா அது டேரக்டா வர போது குடிச்சு விடு உடைச்சு போடு எப்படி கால் செல்லம் வா வா இங்கே தேசிக்காய் உண்டு சரி சரி செல்லஞ்சா இல்லை வேண்டாம் 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 ஸ்ப்ரே அடி போறியா என்ன சோடா வேண்டாம் தேசிக்காதா கூழ பார்ப்போம் பாத்தியா தேசிக்காய் கூழ பார்க்க வந்தாடி நல்லா இது லெமன் ஜூஸ் தான் அதான் அடுத்து நான் அடியும் பாதி இது ஜூஸ் சோடா இல்லையோ சோடா தான் பாதி லெமன் ஜூஸ் இல்லை இது லெமன் சோடா சரி கொஞ்சம் அடி சொல்றேன் டப்பன் அடி டப்பன் அடிப்போம் டப்பன் கொடு பெட்ரோல் வேண்டாம் டப்பன் கொடு என்ன பைக்கு என்ன பிரச்சனைனா ஒரு கடுக்கிற உணவு சீயா இதாவது பாசம் கூட அம்மா ஆள் நல்ல நல்ல அவங்க வந்து இப்போ நிற்க மேல விட்டு டஸ்ட்டு ஓ டஸ்ட்டாக கிடைக்கல தண்ணி தான் சரி சூடாக செய்கிறாது அந்த என்ன சொல்லுது வீடு இங்கே இருந்து பார்க்க என்னதுக்கு அடி அடி வா சந்தோஷம் நாளைக்கு கட்டாயம் இளைய வாங்க வந்து ஒரு சிக்கலும் இல்ல எங்க கொடியாம கொள்கட்டை மாத்த நீங்க போனதான் மாத்துவாங்களோ நாளைக்கு அப்படி நல்ல நாள் தான் கொள்கட்டை மாத்த நாளைக்கு நல்ல ஒரு 4-5 எல்லா இடத்தையும் கல்யாணம்டா அப்ப எனக்கு தெரிஞ்சு எப்படி நீங்க மாமா 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 ஆள் நாளை விஜயமா தான் நிற்க பிறகு அப்ப என்ன வரவே தான் கல்யாணத்துக்கு பிறகு வராமல ஒரு கடை பார்க்க வர மாட்டாங்க ஓமோ முடிச்சது கிஞ்சி வாங்கோ சந்தோஷம் குடிவானங்கள் இருக்கு டீ சோடா எல்லாம் வழங்கப்படும் என்னடா இவன கல்யாண வீட்டு வேலை கூட அரட்டி கொண்டு யோசிக்காதீங்க உள்ள வந்து ஆட்கள் வந்து அந்த இது அந்த மிக்சர் வேற பலகார வகை அப்படியானதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம போயிடல அது என்ன நாங்க ஏற்கனவே வந்து டஸ்ட் அப்படி இருக்கோம் தப்பி தவறி எதுவும் பறந்துட்டால் பிறகு தெரியாது கடிக்கக்குள்ள மண்ணை கிண்ண கடிச்சா என்னடா மண்ணை போட்டு செஞ்சுட்டு கதை வருமோ இல்லையா அண்ணே கதை வரும் அப்பதான் நாங்கள் அந்த பக்கம் போகல அப்ப அடியோடு நிக்க போறோம் அப்ப அவருக்கு என்ன வருது நிற்கிறான் பாருங்க ஏன் பாஞ்சவா அண்ணா வாங்க ஆக்கள் காடுவோம் டீ வரைங்கி நீங்களாம் இப்போ வர வேண்டியாக்கள் இன்றைக்கு வார இல்லைன்னு ஏன் வந்து போ நீங்க நில்லுங்க நிறைய குடியும் வந்து அக்கா வாங்க முடிய கடி வெட்டி வாங்கப்பா முடி நாளைக்கு காலையில் நேர்த்தி முடிக்காம நேர்த்தியோ உங்களுக்கு ஒரே நேர்த்தியா எல்லா பக்கத்தாலே யாரு செல்லங்களே ஆள் வந்து சம்பவம் என்ன சம்பவம் வாங்கண்ணே தனி முடியும் என்ன என்னன்னு சொன்ன விளக்கத்தை தாரன்
இப்படி இல்லை இந்த மாம்பழம் விட்டுவோமேன்னு சொல்லி நினைச்சு என்ன பிரச்சனை ஓ இந்த கட்டா வேலை செய்ய டோல்ஸோ அது புதுச்சாங்க டோல்ஸ் கிரைண்டர் கிரைண்டர் ஏன் செய்யலாம் போச்சு அதுவும் போச்சு அமைச்சரும் அது விசேஷம் ட்ரெண்டா அக்கா இருக்கும் வா சுவாசிட்டே கிடந்த நம்ம போடு இப்ப பல்லாயிரம் சுவாசிட்டு பட்டி கொண்டு வந்து அப்ப நீங்க ஒன்று நாங்க வந்து பலதா போச்சு ஓ கீழுக்கு அந்த கண்டெஞ்சரி எவ்வளோ அமைச்சர் இருங்க இருங்க ஓ ஷூட்டிங் தான் ஒரு இடத்துல சத்தவள சொல்லுங்களேன் வர வடி வாடுறா அந்த பழைய இருங்க பழைய ஈஷோ அக்கா இருங்களேன் நீங்களே அப்பயே வர வேண்டிய ஆளுகிட்ட வாரியல் வந்தவன் நான் சொன்னான் நான் போட்டு வர சொல்லி கருணாய்க்கு போன் பண்ணவன் அப்ப நான் சொன்னான் போட்டு வான்னு சொல்லி அம்மா அப்பதானே பஸ் வந்து முடிய வெட்டிக்கலாம் இருக்கிறேன் பக்கா வாங்க போய் விட்டுருந்தா அப்புறம் இருக்கணும் நீங்க மட்டும் வடிவா தான் கிடக்கு நாளா படிச்சா சரி போல இஞ்சால முஸ்பாத் இஞ்சால வாருங்க அண்ணன் இருங்க கொஞ்சம் பாரு எது சின்னதா தெரியாது நீளமா இருந்தாலும் தான் தெரியும் கதைங்க நீங்க இந்த நாளை வந்து நீங்க எப்படி சம்பளம் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பேப்பருக்கு எவ்வளோ எடுக்கணும் நீங்கள் டீம் வரை கிடக்கு டீம் கொளுத்த போகுது என்ன இது என்ன பரம்பரை தொழில் இல்லை இடையில ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் இடையில ஸ்டார்ட் பண்ணது இதுல மடிச்சு விட சரியா அதாவது இது என்னத்துக்கு சொன்னால் பாப்பா என்ன இது என்னத்துக்கு அப்பா இது சாமான் என்ன விளக்கம் இது ஒரு வடிவ விளக்கத்தை சொல்லி சொல்லுங்க என்னது கட்டுறது என்ன சம்பிரதாயம் அப்படி வாங்கல தெரியாதான் எனக்கு தெரிஞ்ச என்ன இந்த கல்யாணத்துல கட்டுவாங்க இந்த 4-5 பூ இது மாதிரி அது அப்ப அதுக்காகத்தான் இது ஒரு புது மாடல் இப்படித்தானே இப்ப இல்ல டிசைன் போட போறீங்க சொல்லுவானே ரக்க போறீங்களோ ரக்கம் ஓ ஒரு சீக்கிரம் எடுப்போம் அப்ப நீ எங்க போறா எங்க இது என்ன இது நாளைக்கோ நாளைக்கு நைட்டுக்கோ என்னப்பா பழசா போன மாதிரி வைக் டக்குண்டு ஓ அண்ணா வண்டி உள்ளோட புரியுதோ ஓகே 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 சரி நீங்கள் ஆப்பா நான் ரூட்டி தொங்கல விடுவோம் அக்கா இஞ்சாலும் வந்து விடுங்களா குரணைக்காம அம்மே கவிதா எங்க போய்க்கான் கவிதா பார்க்க போறியா நீ நடக்குது வேலை பேய் வேலை நடக்காங்க முகத்துக்கெல்லாம் இல்லை பாப்போம் அவனுக்கு கல்லனுக்கு விளங்கும் நெல்லு காட்டுறது பரா வீட்டுக்கு போன பிடிச்சி அக்கா இருங்கோ கவிதா சான்ஸ் பண்ண கண்ணை காட்டா கால் வந்தப்போ ஃபேஷியல் பண்ணுறான் முகத்துக்கு காலில் ஏன் காலு நீ அதுக்கு கல்லனுக்கு விளங்கிட்டு தெரிஞ்ச கொஞ்சம் டேய் கொஞ்சம் நாடு
பார்த்து கண்டு காட்டுறாங்க முகத்தை காட்டுண்டா சிலக்கு பார்க்கப்பா முகத்தை காட்டுண்டா பார்த்து விளையாட்டு அப்ப நம்ம அண்ணே ஆளுக்கு வடிவா செஞ்சு அனுப்பிடுங்க. நாங்களும் போடுறத டைம் இல்லை பஞ்சு நானும் தான் படம் முடிஞ்சு போட போறியா செல்ல தப்புன்னு போடும் நல்லி அடி போட போறியா இல்லாட்டி ஆளும் அனுப்பிவிட பஸ்ல ஏத்தி ஆளும் செய்ய போவா ஒரு நாள் போட்டு வரலாம் சரி முடிச்சு கொண்டா செய்ய வர இல்லை இது என்னதுக்கு வலிச்சு வருங்களா அப்போ நிப்பாடு நாளைக்கு பாட்டை கேள் இருக்க மாட்டேன் அதிர்ந்து கதிரை இல்லை சில இப்போ வந்து 4 தான் இறை கிடக்கு இதே மாதிரி ட்ரெண்ட் வரணும் ட்ரெண்ட் வந்து அப்படி இருக்கு முன்னையா நாளைக்கு கல்யாணத்துல காய்ச்சா தொண்டையை பிடி பண்ண உனக்கு நாளைக்கு கல்யாணத்துல காய்ச்சா தொண்டையை பிடி பண்ண உனக்கு அதாவது JBL பாக்ஸ் எடுத்துருக்கு நாளைக்கு டிஜே இங்கே வீட்டையும் டிஜே தான் ஹோல்லையும் டிஜே தான் நாளைக்கு ஆட்டத்தை மட்டும் பார் உனக்கு தெரியும் நோவல எங்கட ஆட்டம் அப்படின்ட்டு நாளைக்கு புதுசாக ஆடுவோம் நான் தலைகளான்னு ஆடும் சொல்லும் அதே கேள் நாளைக்கு தலைகளான்னு ஆடுவோம் நான் ஏன் பாப்பா நீ ஹைவே ஃபுல் ஹைவே ஓ வேலையெல்லாம் காட்டலாம் மக்களே என்ன நாங்கள் வந்து ப்ளாக் சேனலையும் வீடியோ ஒன்றும் எடுக்கல நோம்பெல்லாம் காட்டி விடுங்க சுற்றியை காட்டி விடு சுகு ஃபுல்லாக லைட் போட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாழைகள் வட்டி கிடக்கு இது வந்து கேட்டுக்கு இது வந்து கேட் 2 தூணுக்கும் ஆட்டுறதுக்கு லிதியா குட்டி என்ன செய்றீங்க 2 பேரும் கையில் மதுரை அடிச்சா புள்ள எப்போ அடிச்சது எப்படி அடிச்சாதி லிதியா அடிக்கலையோ நீயும் அடிச்ச நீயோ சர்வே அடிச்சீங்களோ அது உங்களோட கைக்கு அடிக்காங்க தெரியா அடிச்சாலும் வேஸ்ட் இல்லை மோனிக்கு அடிச்சீங்க எங்க அடிச்ச நீ எங்க அடிச்ச நீங்க மணியா காட்டு பிள்ளைங்க கைக்கே தெரியல உங்களோட கைக்கு போட்டா ஒன்றும் தெரியாது நல்ல 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 போடா விட நல்ல இல்லாட்டி பில்லர் வாங்கி அடிப்பேன் வேணும் சொன்னா அப்ப என்ன ரெடி ஆயிட்டீங்களா கல்யாணம் நாளைக்கு நீங்க இப்படி சொன்னா நாங்க செல்லாம் கதை இதே 4-5 கதை ரெடியா கல்யாணம் ஆனா 2 மாதம் கூட ரெடி ஆகிறாங்க கல்யாணத்துக்கு 2 மாதம் கூட ரெடி ஆகலாம் ரெடி ஆகல இன்னும் நாங்க பொடியில் வந்து கடைசி செட்டு நடத்தாங்கிறாங்கன்னா எடுத்து கொண்டு கொடுத்தது நாங்களும் தைக்க கொடுத்து நாங்கள் அதான் பெரிய தங்கி எடுத்து இதெல்லாம் ஒரு ஷார்ட் செல்லாம் நீ சோடா காய் விட்டுறாது அண்டே குளிச்சாங்க மணி சாமானா எடு பக்கா வந்துட்டு வேலையில செஞ்சு வாரி ஓடி சாமான கொண்டு காட்டுவோம் இது வந்து என்னத்துக்கு கொண்டு நாளைக்கு வந்து வீட்டில் தான் கேக் காட்டி நாளைக்கு வீட்டிலாம் கேக் காட்டி இதில் இருக்கிற எல்லாம் இந்த கயிறை வந்து இறக்கி போடணும் இது சும்மா போட்டு கிடக்கு அவன் வந்து போட்டு காட்டிக்காங்க இப்படி தான் கயிறை போடணும்னு சொல்லி எது இதை வந்து ஸ்டேஜ் ஏண்டா எல்லாரும் கீழேண்டா 6 மாப்பிள்ளை பொண்ணு தெரியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு உயரமுண்டு அடிச்சு போச்சு இதை நான் யோசித்தேன் என்ன இப்படி உயரத்தில் உலகம் பொறுமையா வச்சு கிடக்கு எனக்கு நாளைக்கு இப்படின்னு தெரியாது உனக்கு தெரியாது நான் இப்போ வந்தேன் நான் ஓ இவங்க எல்லாம் வீட்டில் வந்தோம் அவன் நான் வீட்டில் இல்லையா ஓ இப்போ வேலைகள் வந்து இப்படி போய்கொண்டு இருக்குது நாளைக்கு வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கேக் கட்டிங்குதுல கேக்கை பார்த்து இதெல்லாம் நானும் பார்க்கல ஆனால் கேக் வரும் பாரு இப்படி லக்ஸரியான ஒரு லுக்கில் வரும் கேக் அப்போ அங்கே அடி வர்றாங்க வாங்க அங்கே விடாதீங்க விடாதீங்க சட்டியானையை காட்டுங்கோ கிரை கொண்டிருக்காங்க இதெல்லாம் நாளைக்கு நைட் ஆகிக்கோண்ணா இங்கே டைரெக்டாக அங்கேயே போட்டுருக்காரு எல்லாம் ரைஸ் கொத்து உனக்கு எதுவும் போனா பீட்சா கேப்சி எதுவும் எனக்கு பீட்சா கேப்சி எனக்கு கேப்சி என்ன சொல்ல முடியாங்க அங்கே குழம்பு வரக்குள்ள என்ன காக்கி சிக்கனும்
என்ன சிக்கன் அதை மறந்து போகணும். நல்ல ஜோக்கா பாரு. அப்ப இங்கால பாத்தீங்கன்னா நான் வந்து சித்தப்பாட கேட்டடி வந்து கதவா என்ன கட்டமண்டு பார். ஆனா கேட்டடியா பாருங்க இன்றைக்கும் பாருங்க இத்தனை மணியா போது நாங்கள் படுக்கவே இல்லை சொன்னா இந்த வேலை பாருங்க இன்னும் முடியல முடியல அப்ப கேட்டு இன்றைக்கு இரவோ முடிய போனோமோ கூட்டமும் போகணும். அப்ப பாருங்க எங்களுக்கு நித்திரி எப்படி போகுது பாருங்க. இதை வந்து சித்தப்பா வந்து விடியதுக்கிட்டே கொழுவியே ஆகும். ஆனா இது போடல பார் போடல இல்லை கீழே உருட்டுறதுக்கு அது போட்டு காயணும் பண்ணு படம் மோடான்னு நினைக்கிறேன் பாப்பா. அதை விட கேட்டு போட்டாலும் அவசியம் வேண்டியது அவசியம் இல்லை. ஏனண்டா ஓப்பன் கேட் தானே நாளைக்கு உள்ள. அப்ப எல்லாரும் கல்யாணத்துக்கு வீட்டு நிக்கிறாரு. கல்யாணத்துக்கு எல்லாரும் கேட்டு போட்டாங்க. அது சரி வீட்டை பாழாகிறது அது என்னதுக்கு வேண்டாமே ஒண்ணு அக்கம் பக்கத்துல ஆக்கள் தானே. இப்போ நாளைக்கு கேக் அடிங்க என்ன பண்றோம்னு சொன்னா வந்து நாளைக்கு வந்து ரைஸ் கொத்து நூடுல்ஸ் செலஞ்சு வா காய்ச்சி கொண்டு போய் கொண்டிருக்கா. நீ இதில் என்னத்தை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறா. இது கொத்து இது ரைஸ். அப்போ 2 மாடல்ல வந்து செய்ய போறோம். விரும்பியதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். நிறைய முடியுதோ இங்க வச்சாஞ்சல எல்லாம் செய்ய போறாங்க. கழுவி தண்ணியோ ஊத்துவோம் இந்த அம்மா மட்டும் கழுவணும். பாருங்க கல்ல வச்ச தூக்கல கல்ல தனியா கொண்டு நீங்க கல்ல தூக்க போல தூக்க புரியுது. நீ ஏன் தூக்க புரியுது பாரு மட்டும் இல்லை உங்களோட உடம்பிக்க பார மாட்டா. அப்ப நாங்க என்ன சொல்றேன். அண்ணே இருங்க பாரு இதுல வைக்க முடியல வச்சுக்கோ அப்படியே கிளியர் தெரியாது. இந்த பக்கமோ நாளைக்கு தானே ஸ்டார்ட் பண்ண போறீங்க. கிட்டத்தட்ட ஒரே பக்கமாக தான் இருக்கு. ஆனா கீழே இந்த பக்கம் வைக்கணும் என்றால் இந்த வெட்டு கீழே தான் இருக்குது. அப்போ கீழே வைப்போம் இப்படி வச்சு விடுவோம் இல்லை சும்மா வச்சு விடுவோம். இப்படி வச்சு விடுவோம் இல்லை சும்மா வச்சு விடுவோம். அதுதான் கால் வை ரைட். ஓ நாளைக்கு செஞ்சிடுவோம் ஒரு சிக்கலும் இல்லை. வீடு சோடா குடி வந்து களைச்சி போனீங்க என்னத்துக்கு வெட்டுன்னு தெரியும் உனக்கு. என்னத்துக்கு வெட்டுறான்னு விளங்க உனக்கு இது. அப்போ கேளன் வந்து அது ஏன் இப்போ சும்மா இருக்க செய்து முடிக்க சோடா கொஞ்சம் குடியலம்பா இங்கே வா இதை குடி வேண்டாம் நீ குடி நானும் எனக்கு சோடா பதில்லை நீங்கள் வாங்கினாலும் குடிக்கிறோம். நாங்கள் குடிக்கவே டைம் இல்லையா கொண்டு கவிதாசி மேற்கது ஃபேஷியல் பண்ணுறான் எங்க இடைஞ்சல் இல்ல இடம் மொட்டை மாடி தான் போகணும். அந்த பேப்பர் உடைஞ்சு கிடக்கும் கடப்படியில் கிடக்கும் போட்ட லைட்டில் மாடு நடந்து விட்டுருது. கவிதாஸ் ஃபேஷியல் பண்ணுற அடி வீடியோ அடிங்க சும்மா கவிதாசி. ஆனால் எது மட்டும் ரோசான் கோல் அடிக்காமலே வந்துட்டான் பிடிக்க புரிய அடிங்க அது நீங்க ஈவன் நாளை காலமே நீங்க என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா சரி. ஓகே கம்குட போட்டு இழுத்து போடு. இதுக்கு என்ன இந்த கோதுமை கம்ம ஓட்டு போறீங்க
நூலாம் இருக்கணும் நம்ம வெஜ் வெஜ் அப்படி அம்மத்த வேண்டியதானே இதுல கம்பும் வெள்ளமா தான் வாங்குறது சணல் இதுக்கு அந்த நூலை மாத்தி வாங்க சுடுதண்ணி தராய் போட்டு விட்டுருவாரு அவினாஷ் வந்து பேசியல் பண்ணி கொண்டிருக்கேன் ஓ சரி தயாராகிட்டு இல்லை இல்லை அங்கே சொல்லுவீங்க அப்போ வேலை நடக்கு என்ன கொடியில இறை கிடக்கு வடுக்கிறதுக்கு மட்டக்களப்பு இருந்து ஏ ஜம்பர் அடி என்ன அட ஜெயிலுக்குள்ளே ஜம்பு ஜாரம் சாரம் கிடக்குறது நான் தேடித்து ராக்குல காணல நெங்குண்டு ஓ இன்றைக்கு உங்களுக்கு டஸ்டப் ஆகிச்சா இன்னைக்கு நான் இவ்வளோ நாளா ஓ ஆகல் விட்டுரும் இந்தாட ஷோட்ஸ் கொடுக்க அது விடிய போட்ட ஷோட்ஸா போட ஜீன்ஸு சரண் கொண்டு இல்லையா சரண் சாரதா லேசி புரியாணிக்கலாம்டா இங்க எல்லாம் அப்படி இல்லை விளையாட்டுக்கு இல்லை தம்பி சாப்பிடுங்க நீங்கள் வாங்க அடுத்த வாடியை காட்டுறோம் இங்க பாருங்க ரை கிடக்கு சாமான் 2 செட் ரை கிடக்கு கவிதாசி கூட இருக்க ஜாதனை விளையாடுற நான் எடுத்துப்பேன் அவனே எடுத்து அதை விடதான் சட்டியே போடணும் கொஞ்சம் சாவடி இல்லையாடா இப்படியே பார்த்துட்டு தான் இப்படி கிடக்குறேன் எல்லாம் காலுக்கும் ஹைக்கும் கிடக்குடா அப்போ அதெல்லாம் எடுக்கல இதில் வந்து ஹோட்டல் தை கொடுத்து நாங்கள் இதை அடுத்து வந்த நாளைக்கு பார்ப்பேன் எப்படி நிற்போம் வந்து வித்தியாசமா நிற்கும் நாளைக்கு யோசிப்பீல்ண்டு யாருக்குடாப்பா கல்யாணம் அண்ணாவுக்கோ இல்லை இவனுங்களுக்கோ அப்படின்ற அளவுக்கு வந்து கவிதாச்சும் வந்து தூள் ஒழுப்பி கொண்டிருக்கான் சொல்லுங்க ஃபேஸ் எல்லாம் பண்ணி அவனும் பேர முடியலாம் எதுவும் பண்ணி வச்சுக்க சர்ப்ரைஸா நாளைக்கு ஹோட் ஷூட் அடிச்சு இறங்குனான்டா இறங்குவதான் அந்த கடை தான் நிற்கானவன் கவிதாஸ் ஃபேஷியல் பண்ணி கொண்டிருக்கான்டா விசாரா இங்கே இல்லைடா சலூன் இல்லை இங்கே இங்கே எட்டி பார்க்காடி சலூன் ஃபேஷியல் எடுத்து பண்ற நீங்களாம் கட்டித்தல் தானே புரியாடா உங்களுக்கு ஃபேஷியல் கலையாக கட்டி ஃபுல்லாக பிரிக்கி ஃபுல்லாக ஐபியில் பார்த்தா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சாப்பிடலோடா சாப்பிடுங்களா இவங்களுக்கு சாப்பிட விடுங்க 2 ஹோட்டலுக்கு தாப்பு டீ ஓகே அப்போ என்ன பண்ண போகிறோம் நாங்களும் சாப்பிட போகிறோம் மதியம் சாப்பிடல இப்போ சாப்பிட போகிறேன் அனிஷா கடை கையால் சாப்பாடு போட்டு தந்தால் சாப்பிட்டுட்டு அடுத்த கட்ட வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம் ப்ளாக் சேனலில் பாருங்கள் மறக்காமல் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுவோம் கொஞ்சம் வேலைகளை அதுகளே பார்த்து குறுநிலை இருந்தால் எதுவும் சொல்லலாம் அப்போ அனிஷா ரெடி கல்யாணத்துக்கு ரெடியோ ஆளுற முழுமையான வடிவாடி பிறந்தாள் தான் பார்த்துப்பியல் வடிவு நல்லா இருந்தது சார் நல்லா இருந்தது அப்போ நாளைக்கும் பெரும்பாலும் நாளைக்கு இதை விட கொஞ்சம் சிறப்பாக வரும் டிஃப்ரெண்டாக வரும் போல என்ன நாளைக்கு வந்து சகோதரங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வடிவில் வந்து நிற்பாங்க கண்டு மதிக்க மாட்டீங்க நீங்கள் வீடியோவில் எங்களே மதிக்க மாட்டீங்க தான் நாளைக்கு அப்படி இருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக வந்து இப்போ எல்லாரும் ஒரே உடுப்பு இல்லை ஃபேமிலி கலர் அப்போ யாரும் துளைஞ்சோன்னா பிடிக்கலாம் ஆளாக தான் நிற்கிறேன்னு அப்போ நாங்கள்லாம் வண்டி தான் ரெடியானது
எல்லாரும் கேட்டபடியானே வீடியோ பார்க்குறாங்க எல்லாரும் முடிய வெட்டா பூ குஞ்சுன்னு சொல்லி எங்களுடைய வீட்டு வேலைகள் வந்து இந்த கட்டத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கு. என்ன பண்ண போனால் இதே பிடிச்சி கொண்டு இருந்தால் எங்களுக்கும் வேலைகள் இருக்குது. இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு போட்டு நீ எதுவும் வேலை இருந்தால் ஓடி நாங்கள் செய்யணும், வேறு எதுவும் இல்லைங்க. அப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கொள்கிறோம். நாளைக்கு SKVயில் வந்து என்ன டைம் வீடியோ வரும் போடுவோன்னு தெரியாது, வரப்போ பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் வரும். பாய்.